பாருங்க, கொரிந்து சபையில நிறைய மக்கள் இருந்தாங்க முதலாம் நூற்றாண்டுல. நீங்க 1 கொரிந்தியர் 15:12 வாசிங்க. எப்படி சொல்லலாம்? கொரிந்து சபையில ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க. அவங்க இயேசு மரித்தவர்களிலிருந்து எழும்பவில்லை, மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்காதபடி சபை இருந்தது. நம்ம பைபிள்ல எழுதியிருக்க சபை, கொரிந்து சபை அப்படி இருந்தது. எல்லாரும் இல்ல, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்க இயேசு உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்காதவங்க. அவங்க அவங்களுக்கு வாழ்க்கை இந்த உலகம்தான், இந்த இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனங்கள். 19 வசனத்தை வாசிங்க, நேரம் போயிடுது, அத வாசிங்க. எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், சுகமாக்குனாரு, இன்னும் சுகமாக்குவாரு, நமக்கு காசு பணம் தருவாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நமக்கு கார் வாங்க உதவி செய்வாரு, வீடு கட்ட உதவி செய்வாரு, திருமணத்தை நடத்தி வைப்பாரு, பிள்ளை பிறகு உதவி செய்வாரு, நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க உதவி செய்வாரு அப்படின்னு இயேசுவின் மேல அந்த காரியங்களுக்காக மட்டும் நம்பிக்கை வைத்தால் நாம் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஒரு காலத்துல நாங்களும் மரித்தவர்களாயிருந்தோம். மரித்தவர்களாயிருந்த எங்களை இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உயிர்ப்பித்தார். நாம் இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை அடுத்து உணர வேண்டும். ஹல்லேலூயா. சபை முதல் தவறு எது செய்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தது மேலேயே விசுவாசம் இல்லை. நீங்க இதை ஆணித்தரமாக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க யார்கிட்டையும் போய் வேற கதையெல்லாம் பேச மாட்டீங்க, வேற எல்லாம் சொல்ல மாட்டீங்க. நீங்க இந்த கதையை போய் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்க வீட்டுல உள்ள உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு முதல்ல யாருக்கு ஸ்டோரியை சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துவின் ஸ்டோரியை சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இந்த ஸ்டோரியை தான் நீங்க சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் பிறந்தார், அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், அவர் அடித்து கொல்லப்பட்டார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லுவீங்க.